பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு முன் வரும் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, உம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீண்டும் எங்களுடைய வாழ்விலே இன்னொரு பரிசுத்த நாளை நாங்கள் காணவோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்கள் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை ஆராதனை துவக்க முதல் கடைசி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஆராதனை முழுவதுமாக உடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 10ஆம் பாமாலை போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை என்ற பாமாலை பாடி இந்த பரிசுத்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் தீராதை, ஆற்றலாய் காப்பாரே தாம் செட்டை மறைவில் தாமாய் தீந்திடுவோம். இங்கு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள்வாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வாழ்நாளை. பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் போதும். போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ஈராசிகள் யாவும். சபையோரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். பாவ அறிக்கை.
நாம் இருக்கின்ற இடங்களிலே செப நிலவிலிருந்து ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வுகளாக நம்முடைய வாழ்க்கை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக நாம் ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமையானால் இந்த நேரத்திலே அவைகளை ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒப்புவித்து ஆண்டுடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கோடிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். கீர்த்தனை புத்தகத்தில் 156 கீர்த்தனை, ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்ற கீர்த்தனை நாம் பாடி சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் நான் வருவேன் என்று, உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் நான் வருவேன் என்று, இல்லேன் தெள்ளும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். இல்லேன் தெள்ளும் கரையாவும் தீர்த்திடும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம்
எத்தனை எத்தனையோ எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ இவை திண்ணம் அகற்றி எளியே நிறச்சியும் தேவாட்டு குட்டி வந்தே இவை திண்ணம் அகற்றி எளியே நைரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் மனம் தேற்றிக் கொண்டேன் முந்தம் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு குட்டி வந்தே ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டிட்டுள்ளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு தந்தல்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கின்றேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு தூய ஆவியார் பற்றிய உறுதிமொழி. தூய ஆவியார் பற்றிய உறுதிமொழி. Promise of the Holy Spirit. இதற்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பழைய ஏற்பாட்டு பகுதியில் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை, சங்கீதம் 42, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 21 வசனம் வரை, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம்
5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. இந்த 4 வேத பாடங்களை நாம் சற்று தியானித்து பார்ப்போமையானால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டுள்ளது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 28. யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்றார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இவ்வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை, அதனுடைய ஆழங்களை, கருத்துக்களை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அந்த வார்த்தைகளை அனுபவமாக்கிக் கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டுடைய நாளை குறித்தும் ஆண்டுடைய நாள் மிக சமீபமாக இருக்கிறது என்பதை குறித்தும் நடக்க இருக்கின்ற சம்பவங்களை குறித்தும் மிக தெளிவாக இந்த புத்தகத்திலே அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீன நாடு மிக வறட்சியை கண்ட காலத்தில் மக்கள் பலவிதமான துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது மனம் மாறுங்கள் என்ற அழைப்பை கொடுத்தார். ரிபென்ட், மனம் மாறுங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி அழைப்பு கொடுத்தார். அது மட்டுமன்றி ஆண்டுடைய நாளிலே கடவுளின் தீர்ப்பை குறித்து எச்சரிப்பையும் அவர் தருகின்றார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் அதை காணலாம். அதே சமயத்தில் துயரத்திலே இருக்கும் மக்கள் மீது ஆண்டவர் அன்புள்ள கடவுள் என்பதை மிக தெளிவாக இங்கே தெரியப்படுத்துகின்றார். கடவுள் அருள் நிறைந்தவராக, இரக்கம் மிக்கவராக, பொறுமை உள்ளவராக, பேரன்பு மிக்கவராக, மன்னிக்கிறவராக கடவுள் இருக்கிறார் என்பதை இங்கே எடுத்துரைக்கிறார். ஆகவே மனம் மாறுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். ஆண்டவரின் தண்டனை அல்ல, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவே கடவுளின் எதிர்பார்ப்பு என்பதை உணர்த்துகின்றார். கடவுள் அன்புள்ள கடவுள். நீங்கள் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகின்றார். முழு இருதயத்தோடும் கடவுளை தேடுதலின் அவசியத்தை யோவேல் 2:12 மிக தெளிவாக சொல்லுகின்றார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும்
என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரின் பக்கமாகவே திரும்ப வேண்டும், முழு இதயத்தோடு திரும்ப வேண்டும் என்று இங்கே யோவேல் தெரியப்படுத்துகின்றார். இது கடவுள் தரும் அழைப்பாக வசனம் சொல்லுகிறது. வெளிப்படையான மனமாற்றத்தை அல்ல, உள்ளான மனமாற்றத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உள்ளத்திலே மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள நாம் விரும்புகின்றோம். நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவல் என்று சொல்லிக்கொள்வதே மகிழ்ச்சி அடைகின்றோம், நாம் விரும்புகின்றோம். ஆனால் கடவுள் நம் உள்ளான சுபாவ மாற்றத்தையே விரும்புகின்றார். நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்புங்கள் என்று சொல்லுகின்றார். நம்முடைய உள்ளத்திலே மன மாற்றத்தை, பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகிய 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமையானால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆகிய கடவுள் அன்புள்ளவர். நம்முடைய பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவைகளை நாம் விட்டு ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்பும்போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கின்ற ஒரு கடவுளாக, நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அன்புள்ள கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக உண்மையான மனமாற்றத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதும், கடவுளுடைய அருள், இரக்கம், அன்பு, மன்னிப்பு எப்போதும் கிட்டும் என்பதும் திருமறை நமக்கு சொல்லித்தரும் உண்மையா இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, 3 பகுதியிலிருந்து சற்று நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பகுதி, யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை. இறை மக்கள் தரிசனங்களை கண்டு கொள்ள ஆவியானவர் அருளப்படுகிறார். ஆணுடைய பிள்ளைகள் தரிசனங்களை கண்டு கொள்ள ஆவியானவர் அருளப்படுகிறார். யோவேல் 2:28 நாம் பார்க்கின்றோம், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று வாக்கு அருளப்படுகின்றது. நமது வாழ்வுக்கு, நமது குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, சமூகத்துக்கு தரிசனங்களை கொடுப்பவர் கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும். சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகின்றார், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள் என்று ஞானி மிக தெளிவாக சொல்லுகின்றார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள், மக்கள் சீர்கெட்டு போவார்கள். 2 நாளாகும் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை நாம் சற்று வாசித்து பார்ப்போமையானால்,
இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபும் யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் படையெடுக்க 400 தீர்க்கதரிசிகளை அழைத்து ஆலோசனை கேட்டனர். இந்த 400 தீர்க்கதரிசிகளும் யுத்தம் செய்வதற்காக சம்மதம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் எல்லோரும் ஒருமித்து வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் மிகாயாவை அழைத்த போது அவனும் படையெடுத்து போங்கள் என்று சொல்லுகின்றார். புறப்பட்டு செல்லுங்கள், யுத்தம் பண்ணுங்கள், கடவுள் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார் என்று அவர் சொல்லுகின்றார். அவன் கண்ட காட்சி இஸ்ரவேலர் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டேன் என்றான். 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை அவன் காண்கின்றான். தலைவர்கள் தவறும்போது மக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை குறித்து தரிசனம் காண்கிறான். என் ஆவியை அருளுவேன், அப்போது தரிசனம் காண்பார்கள் என்று வாக்கு பெறுவது எவ்வளவு சிறந்தது. இன்று வரை ஆவியானவரின் அருட்கொடையை வாக்காக பெற்றுக்கொண்டவர்கள் தரிசனங்களை கொண்டு ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். ஜெனரல் பூத் என்ற ஒரு மாமனிதர் சிறு வயதில் தன்னுடைய தகப்பனாரை இழந்தவர். பிற்காலத்திலே அவர் மனம் மாறி ஒரு மிஷனரியாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார். ஈஸ்ட் லண்டன் கிறிஸ்டியன் ரிவைவல் சொசைட்டி என்ற இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தை ஒரு மிலிட்டரி பாணியிலே அமைத்தார். அந்த இயக்கத்தின் பெயர், ஒழுங்குமுறை எல்லாம் அமைத்து ரட்சண்ய சேனை, சேல்வேஷன் ஆர்மி என்ற பெயரிட்டார். அதற்கு பின்பு அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அந்த தரிசனத்திலே முற்பிதாக்கள், அப்போஸ்தலர்கள், பரிசுத்த இரத்த சாட்சிகள், போர் வீரர்கள், இவர்களை சுற்றி தூதர் சேனை, பிரகாசமான ஒளி, பாடல், இசை, ஆரவாரம் என வரிசையாக திருக்காட்சி அவருக்கு கிடைத்தது. அவருக்கு திரும்பி போ என்ற ஒரு சத்தம் கேட்டது. என் நிமித்தம் உழைத்து இரட்சிப்பின் சேனை உருவாக்கு, பிறகு வந்து என் மகிமைக்குள் பிரவேசி என்ற சத்தம் அவர் கேட்டார். நீ புறப்பட்டு போ, திரும்பி போ, என் நாமத்தின் நிமித்தமாக உழைத்து ஆணுடைய பணியை செய்து இரட்சிப்பின் சேனையை உருவாக்கு என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தை அவருக்கு அருளப்பட்டது. இந்த திருக்காட்சித்தான் இரட்சணிய சேனை உருவாக்க காரணமாக இருந்தது. இப்படித்தான் தரிசனங்களை காண்பவர்கள் சாதனைகளை படைக்க வேண்டும். நான் கொடுக்கும் ஆவியானவரால்
சமூகம், நாடு, உலகத்தை குறித்த தரிசனத்தை எல்லா தரத்து மக்களும் காண்பீர்கள் என யோவேல் தீர்க்கன் வாக்கு கொடுக்கின்றார். இன்று நமது தரிசனம் என்ன? ஊழியத்தை குறித்து தரிசனம் என்ன? திருச்சபையை குறித்து நம்முடைய தரிசனம் என்ன? நம்முடைய நாட்டை குறித்து தரிசனம் என்ன? நாம் சிந்தித்து ஆண்டுடைய தரிசனத்தை நாம் உணர்ந்து ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இரண்டாவதாக சுவிசேஷ பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. நம்மை வழிநடத்தும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகின்றார் என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசுவானவர் மரித்த பின்பு சீடர்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இருந்தார்கள். 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்தோமே, அந்த இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி என்று சிந்தித்து கலக்கத்தோடு இருக்கிறார்கள். பலவிதமான கலக்கத்தோடு இருந்த சீடர்களுக்கு தூய ஆவியானவரை துணையாளராக இயேசு அறிமுகம் செய்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றும் உங்களோடு இருக்கும்படியாக இன்னொரு தேற்றவாளனை உங்களுக்கு கொடுக்கிறார். துணையாளரை நான் உங்களுக்கு பிதாவிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு தருவார் என்ற வாக்குறுதியை நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். ஏன் எனில் அவர் உங்களோடே தங்கியிருக்கின்றார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற வாக்குறுதியை ஆண்டவர் இங்கே தருகின்றார். தூய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மோடு இருக்கின்றார். ஆக நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள் இருந்து எப்போது நம்மை வழிநடத்தும் தூய ஆவியானவரை நாம் உணர்வது மிக அவசியம். தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்துகின்ற கடவுளாயிருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எல்லா சமயங்களிலும் கடவுள் நம்மை கைவிடுவது இல்லை. கடவுள் தூய ஆவியானவரின் மூலமாக நம் இயல்பு நிலையை நமக்கு உணர்த்துகின்றார். ஆக நீங்கள் பழைய நிலைமைக்கு வாருங்கள், இயல்பாக காணப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்துகின்றார். இந்த உலகத்தின் போராட்டங்கள், சோர்வுகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளை நாம் சந்திக்கும் போது துணையாளர் நம்மை வழிநடத்துகிறார் என்பது தான் உண்மை. அவர் வழிநடத்துவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். கடைசியாக அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம்
8 வசனம். ஆவியானவர் அருளப்படும் போது ஆவியானவரின் பலனை பெறுகின்றோம். ஆவியானவர் அருளப்படும் போது ஆவியானவரின் பலனை பெறுகிறோம் என்ற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த உலகத்திலே சஞ்சரித்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை ஒலிவமலைக்கு அழைக்கின்றார். அப்போது அவளை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்போது பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, ஆவியானவர் அருளால் கனிகளை கொடுக்க நடத்தப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே ஆவியாரின் உள்ளடக்கம் அவர் அருளும் தைரியம், நம்பிக்கை, நல் எதிர்நோக்கு, திறமை, அதிகாரம் இவைகள் அனைத்தும் சேர்ந்தாற் போல வாக்கு கொடுக்கின்றார். நீங்கள் இங்கே தங்கியிருங்கள், பரிசுத்த ஆவி உங்களை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம், அருட்பணிக்கு நீண்ட தூரம் கடந்து போக வேண்டும், பெரிய சாதனை ஆற்ற வேண்டும். ஆகிய ஆண்டுடைய பணி இருக்கின்ற இடத்திலே செய்வதை காட்டிலும் நாம் தூரமாக நாம் சென்று ஆண்டுடைய திருப்பணியை ஆற்ற வேண்டும். ஆண்டுடைய பணி இலகுவான பணி அல்ல, கடினமான பணி. அந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருகின்றவராக இருக்கின்றார். பெரிய சாதனை ஆற்ற வேண்டும், ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆண்டவருக்கு கனியை கொடுக்க வேண்டும். ஆக திருச்சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். கனித்தரும் வாழ்வுக்கான வழியை நாம் காண வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். டாக்டர் தாமஸ் லாம்பி என்கிறவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். ஒரு நல்ல மருத்துவர், தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர். ஆணுடைய மருத்துவ ஊழியத்தின் நிமித்தமாக சூடான் இன்டீரியர் மிஷனிலே ஒரு மருத்துவ ஊழியக்காரராக, மிஸ்டரியாக அநேக ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஆண்டவருக்காக சிறப்பான ஊழியத்தை செய்தார். பெரிய காரியங்களை அவர் செய்தார். 1917 ஆண்டு அவர் சூடானிலிருந்து மீண்டும் அமெரிக்கா சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்றார். அவர் அமெரிக்கா நாட்டுக்கு சென்ற பின்பு அவருடைய நெருங்கிய உறவினர் அவரை சந்தித்து, நீங்கள் இனி சூடானுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அமெரிக்கா தேசத்திலே நீங்கள் இருங்கள்,
ஆணுடைய மருத்துவ ஊழியத்தை செய்யுங்கள், சூடானிலே அதிகமான பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னாராம். என்னுடைய மருத்துவமனையிலே என்னோடு சேர்ந்து மருத்துவ ஊழியத்தை செய்யுங்கள், சில நாட்களுக்கு பின்பு அந்த மருத்துவமனையை உனக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னாராம். இந்த தருணத்தை நழுவ விடாதீர்கள் என்று அவருடைய உறவினர் கூறினாராம். சில நாட்களுக்கு பின்பு அமெரிக்கா தேசத்திலே மிஸ்டரிமார்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபக்கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டது. அதிலே ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் அங்கே சென்றார். ஆனால் அந்த கூடுகை அவருக்கு உற்சாகத்தை கொடுக்கவில்லை. அவர் களைப்பாய் இருந்தபடியாலே அவர் ஓய்வெடுப்பதற்கு சென்று விட்டார். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தில் வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் வரைபடம் மேப் தெளிவாக தெரிந்தது. அந்த மேப்பின் நடுவில் ஒரு குஷ்டரோகியின் கரம் அவரை நோக்கி நீட்டியபடியே வந்ததாம். என்ன இந்த அருவருப்பான கரத்தை நான் எப்படி பிடிக்க வேண்டும்? ஆக அதை தவிர்க்க அவர் நினைத்தார். ஆனால் அதையும் மீறி ஒரு வல்லமை அவரை அந்த கையை பிடிக்க வைத்ததாம். அவர் வேண்டாம் வெறுப்பாக அவர் அந்த கையை பிடித்தார். அதற்கு பின்பு அந்த கரம் குஷ்டரோகியின் கரம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் கரம், ஆணி படிந்த கரம், காயப்பட்ட கரம் என்று அவர் எண்ணினாராம். அவர் மீண்டும் என்னை சூடானுக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார் என்று எண்ணி உடனடியாக அவர் சூடானுக்கு சென்று விட்டாராம். ஆக மனக்குழப்பத்தை விற்று அவர் உடனடியாக சூடான் தேசத்திற்கு மீண்டும் ஆண்டுடைய பணியை செய்ய அவர் புறப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, தேவன் நம்மிடத்திலே ஊழியங்களை உண்மையாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டுடைய ஊழியத்தை நாம் உண்மையாக செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கின்றவராக இருக்கின்றார். நாம் நம்மை அழைத்தே தேவனுக்கு உண்மையாய் இருந்தால் நாம் நினைப்பதற்கு மேலும் வேண்டிக் கொள்வதற்கு மேலும் ஆண்டவர் அதிகமாக ஆஸ்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே தூய ஆவியானவர் எதற்காக நமக்கு அருளப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆணுடைய ஊழியத்தை செய்ய பலத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆணுடைய திருச்சபையின் பணியை திருப்பணியை செய்வதற்கு ஆவியானவர் பலனை தருகிறார் என்ற சத்தியத்தை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையே, தூய ஆவியார் பற்றிய உறுதிமொழி, ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதை நிறைவேறியதை நாம் பார்க்கின்றோம். எருசலேம் பட்டணத்திலே
மக்கள் ஒன்றாக கூடி இணைந்து ஒரு மனதோடு ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பழைய ஏற்பாட்டு பகுதியுடைய நிறைவேற்பை நாம் இங்கே பார்க்கின்றோம். அதுதான் பெந்தேகோஸ்தே திருநாள். அன்றைய தினம்தான் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, துவங்கப்பட்டது. ஆகிய அன்பார்ந்த திருச்சபையாரே, பரிசுத்த ஆவியானவர் என்றும் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்குள்ளாக இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி செல்கின்ற கடவுளாக இருக்கின்றார். கர்த்தர் நம்மையும் நாளின் வசனத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கீர்த்தனை புத்தகத்திலே 64ஆம் கீர்த்தனை, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே என்ற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வரவேணும் எனதரசே
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஆணுடைய செய்தி கேட்ட நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நாம் வழிநடத்த நாம் ஜெபிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னமாக எல்லா நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னமாக திக்கிட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆரோரை துவக்குதல் இம்மட்டமாக ஒரு தெய்வீக பிரசனம் எங்களோடு இதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். ஸ்வாமி, இந்த காலை வேளையிலே தூய ஆவியானவரை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்தவைக்காக நன்றி செலுத்துகின்றோம். யோவேல் தீர்க்கன் மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன், சொன்ன வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் அதனுடைய நிறைவேற்றுதலை புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாங்கள் அதை காணும்படியாக கிருபை செய்தவைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேம் பட்டணத்திலே ஆணுடைய பிள்ளைகள் அனைத்து தேசத்திலிருந்தும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவர் துதிக்கின்ற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதை நாங்கள் சிந்திக்கும்படியாக கிருபை செய்தவைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, உமக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பதை உணர்ந்தோம். எல்லா சூழ்நிலைகளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்குள் இருந்து எங்களை தேற்றி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அப்படி ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பலனையும் ஆற்றலையும் தருகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்தபடியினாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சுவாமி, ஆண்டவரை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களை வைத்தும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 64 நாட்கள் நிறைவேறுகின்றது. சுவாமி, இந்த 64 நாட்களும் தூய் ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, எல்லா நிலைகளிலும் நாங்கள் மனரம்யமாக இருக்க பவுலை போல நாங்களும் கற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தருக்குள் எப்போதும் மனமகிழ்ச்சியாயிரு, அவருடைய இருதயத்தின் நினைவுகளை வாக்கிய செய்வார். ஆம் ஆண்டவரே, அப்படியாகவே நாங்கள் இந்த நாட்களிலும் கூட மனமகிழ்ச்சியாக இருக்கும்படியாகும் எண்ணங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் வாக்கிய செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்ற சுவாமி. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் அகற்றப்படவும்
மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த ஊரடங்கு சட்டம் ஆண்டவர் விளக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் திருச்சபையாக கூடி ஆராதிக்க கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. இந்த வாட்ஸ்அப் மூலமாக இந்த செய்தி கேட்டுக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரையும் விசேஷ வண்ணமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொண்டோம். திராளின் செய்தியுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. வியாதியின் மத்தியிலே கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற மக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கின்றோம். காயப்பட்ட கரத்தினால் தாமை தொட்டு அவளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. வருகின்ற நாட்களை பிற நாட்களை காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம். இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாக நீ கூட்டிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளை ஆசீர்வதியும் சுவாமி. அவனமாக வருகின்ற நாட்களை காணிக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. குடும்பங்களை கட்டுகின்றவரே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, குடும்பங்களை வளர்த்துகின்றவரே சுவாமி. அப்படி ஆகுடைய பிள்ளைகள் குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் நாட்களே விசேஷமாக பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த உலகத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டு கொரோனா வைரஸ்னாலே வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கின்ற நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இதற்காக அரசாங்கம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுடைய கிருபை மட்டமாக வைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. உலகத்திலே நாட்டிலே அமைதி, சமாதானம், சந்தோஷம் ஏற்பட கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. மீண்டுமாக யாவரையும் உடைய கருத்தில் தாழ்த்துகின்றோம். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வருவாதீர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all. Stay safe, stay healthy. God bless you all.